பிரச்சனைகள், பாடுகள், ஒரு சில காரியங்கள் நெருக்கடிகளை கொண்டு வந்தாலும் அதை நினச்சிக்கிட்டே வந்தேன். ஆனாலும் அண்ணன் சொல்லிகிட்டு இருந்தாங்க, 1ஆந்தேதி கொடுத்த வசனத்தை நினைவுபடுத்த விட்டு தப்பு தானே. நினைவு கொடுத்தக்கூடிய ஆவியானவர் நமக்கு என்ன செய்யணும், அதை நினைவுபடுத்த. சூழ்நிலை உன்னை சுற்றி நிறையா நெருக்கடியில் இருக்கத்தான் செய்யுது. உன்னை பின்ன விடிச்சு இழுக்கிறதுக்கு பிசாசு என்ன செய்வான், அநேக காரியங்கள் என்ன செய்வான், அவன் தயாராக தான் இருப்பான். ஆனால் நம்ம வசனத்தை என்ன செய்யணும், பிடிச்சிடணும். அந்த வார்த்தையை சொல்லி நினைவுபடுத்த ஆவியானவர் சூழ்நிலை பாராதே அப்படின்னு சொன்னார்ல, நீ எதுக்கு பார்க்க அந்த வார்த்தையை என்ன செய்யலை, உனக்கு ஞாபகம் வரல அப்படி சொல்லி ஆலோசனை எனக்கே சொன்ன மாதிரி இந்த கடைசி நேரத்தில் வந்தாலும் அந்த வார்த்தை எனக்காக ஆண்டவர் நினைஞ்சார் சொன்னார். ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும்போது இந்த வசனங்களை கேட்க கேட்க நமக்கே ஒரு ஆலோசனை ஆண்டவர் நினைச்சார் கொடுக்குறாரு. 5 நிமிஷம்தான், அந்த 5 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 2 நிமிஷம் எனக்காகவே ஆண்டவர் கொடுத்தாருன்னு. அதே போல் அநேக காரியங்களை நமக்கு ஆலோசனைகளாக நம்ம ஐக்கியத்தில் கிடைக்கிறது. அது நமக்கு ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு அது உதவியாக இருக்கிறது, பலனை கொடுக்கிறது. ஆண்டவர் நம்ம என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். பலப்படுத்துகிற ஆண்டவராக நம்மோடு கூட இருந்து நம்முடைய பலவீனங்களெல்லாம் என்ன செய்கிறார், தாங்குகிற ஆண்டவராக பலப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய கிருபையில் கர்த்தர் ஒரு தருவார்.